வெல்கம் டு காஷி அண்ட் ஃபோட்டோங்க. நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், சார் நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் சிவில் சார், என்னால் வந்து ஐடிக்குள்ளே நுழைய முடியுமா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி சார் இருக்கும், என்னால் கோடிங் பண்ண முடியுமா, டெக்னாலஜி கற்றுக்க முடியுமா, இது எப்படி தான் இருக்குன்ட்டு 1008 கேள்வி ஒருத்தருக்கு இருக்குங்க. அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி நாங்கள் தரப்போகிறோம். எப்படின்னா நீங்கள் எங்கள் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணலாம், எங்கள் கம்பெனிலேயே நீங்கள் படிக்கலாங்க, ஓகே, ஃப்ரீயாங்க. இது எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இதை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக பயன்படுத்திக்கலாங்க. ஒருவேளை இன்னும் ப்ராஜெக்ட்லாம் பண்ணால் மட்டுமே நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணியும் கோர்சஸ் மாதிரி நீங்கள் படிச்சுட்டு நம்ம கம்பெனியில் ட்ரெயினியாகவும் நீங்கள் ஒர்க் பண்ணலாங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் வந்து இது ஆரம்ப ஸ்டேஜ் அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுத்துருப்போம். அந்த வீடியோவில் ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு அதை அப்படியே வந்து உங்களை செஞ்சு பார்க்க சொல்ல போகிறோம், இல்லை செஞ்சு அவுட்புட் எடுக்க சொல்ல போகிறோங்க. அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகுங்க. அந்த பாயிண்ட்டை நீங்கள் பின்னாடி ரீடிங் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுமே நீங்கள் கெயின் பண்ண மாதிரி ஆகிடுதுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இது மூலமாக வந்து சாதாரண ஒரு மனிதனை டெக்னிக்கலாக மாற்றி அவனை வேலை செய்ய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ நீங்கள் எங்கள் கம்பெனியில் இப்போ ஒர்க் பண்ண போகிறீங்க, வெல்கம் டு அவர் கம்பெனி. இப்போ வந்து நம்மளுடைய எக்ஸ்பர்ட்ஸ், சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு டாபிக் கொடுத்து அந்த டீட்டெயிலாக உங்களுக்கு பேச போகிறாங்க. அதுக்கான ஆன்சர்ஸ்க்கு ரெடி ஆகிடுங்க. ஹலோ, இன்னைக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம்ல நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட் இஸ் இன்லைன் சிஎஸ்எஸ் அப்படின்றது. அதாவது இன்லைன் சிஎஸ்எஸ் எப்படி பண்றது அப்படின்றத இன்னைக்கு டாபிக்கா நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் HTML கோடிங்ல வந்து பாத்தீங்கன்னா, ஸோ ஒரு பேராகிராஃப் டேக்ல காஷிவ் இன்ஃபோடெக் அப்படின்றத கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த காஷிவ் இன்ஃபோடெக் அப்படின்ற இந்த கொடுத்துருக்க பேராகிராஃப் டேக்ல எனக்கு வேணுன்ற சிஎஸ்எஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் ஸ்டைல் ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி நான் சிஎஸ்எஸ் பண்ணா அதுக்கு பேர் தான் இன்லைன் சிஎஸ்எஸ். ஸோ எனக்கு இந்த லைன்ல தான் வந்து சிஎஸ்எஸ் பண்ணணும்னு இருக்கு, அந்த லைன்லயே போயிட்டு எனக்கு வேணுன்ற ஸ்டைல் என்ன ப்ராப்பர்ட்டினாலும், ஸோ ஸ்டைல் ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷன்ல எனக்கு வேணுன்ற ப்ராப்பர்ட்டியை மென்ஷன் பண்ணிக்கிட்டா அதுக்கு பேர் தான் இன்லைன் சிஎஸ்எஸ். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு சிஎஸ்எஸ் வந்து நாங்க ஒரு HTML கோடிங் வந்து இங்க கொடுத்துருக்கேன். இதுக்கான ஸ்டைல் ஆட்ரிபியூட்குள்ள என்ன ப்ராப்பர்ட்டி மென்ஷன் பண்ண போறேன் அப்படின்றது இங்க சிஎஸ்எஸ் கோடிங் அப்படின்னு தனியா கொடுத்துருக்கேன். டெக்ஸ்ட் அலைன் சென்டரா எனக்கு வேணும் அப்படின்றத சொல்லியிருக்கேன். ஸோ எனக்கு அவுட்புட்டா இந்த பேராகிராஃப் டேக்ல இருக்க காஷி இன்ஃபோடெக் அப்படின்றது சென்டர் அலைன்மெண்டோட எனக்கு இங்க வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த நான் இன்லைன் சிஎஸ்எஸ்ல பண்ணிருக்கிறது. அதாவது இந்த ஸ்டைல் ஆட்ரிபியூட்குள்ள எழுதிருக்கணும். ஸோ இதை ஒரு லைவா எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்றத அடுத்த இதுல பார்க்கலாம். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா, ஸோ அதே இதுதான் பேராகிராஃப் டேக்ல ஸ்டைல் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் அலைன் கோலன் சென்டர் அப்படின்றத கொடுத்துருக்கேன். எனக்கு அவுட்புட் காஷி இன்ஃபோடெக் வந்து பாத்தீங்கன்னா சென்டரா வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்லைன் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கான ப்ரோக்ராம்ல இருக்க கொஸ்டின் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நான் இங்க அதே இது சென்டர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த காஷி இன்ஃபோடெக் எனக்கு சென்டர்னு வந்துருச்சு. இப்போ உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னா, பேராகிராஃப் டேக் ஸ்டைல் ஈக்குவல் டு எம்டியா நான் வச்சிருக்கேன். அதுல ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட் போட்டிருக்கேன் காஷி இன்ஃபோடெக் அப்படின்றது. பட் எனக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காஷி இன்ஃபோடெக் அப்படின்னு ரைட் சைடு அலைன் ஆயிருக்கு. ஸோ அப்போ ரைட் சைடு அலைன் ஆகணும்னா நான் இங்க ஸ்டைல் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் அலைன்ல என்ன கொடுக்கணும் அதுதான் நீங்க ஆன்சரா எழுதணும். தேங்க்யூ. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ இப்போ ரைட் சைடில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் ஆன்சர்ஸை போட்டு சப்மிட் பண்ணுங்கள். கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாயிண்ட் ஆட் ஆகும், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கவுண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. சரி, ஓகே. இது இல்லாமல் வந்து டெக்னிக்கலாக நீங்கள் நிறைய படிச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன உதவினா நீங்கள் எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த லைவ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணியிருக்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுருங்க. ஒருவேளை அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த லிங்க் தெரியலனா இந்த வீடியோவில் அந்த லிங்க்கை நாங்கள் கொடுத்துருப்போம். அந்த லிங்க்கை வந்து அப்படியே ப்ரௌசரில் போய் டைப் அடித்து எல்லாருமே ஒர்க் பண்ண முடியுங்க. எல்லாருமே ஐடி இன்ஜினியர்ஸ் ஆக முடியுங்க.